விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் யூசர்ஸுக்காக ரொம்ப பிரத்யேகமான ஜோதிட குறிப்புகள், ஜோதிட தொடர், ஜோதிடத்தினுடைய வரலாறு, நட்சத்திரங்கள், கிரகங்கள், இதை பற்றின சாராம்சம் கொண்ட இதிகாசங்கள், புராணங்கள்லேருந்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள், எனது நல்ல படைப்புகள், தரமான படைப்புகள் உங்கள் உள்ளம் கைகளை தேடி மிக விரைவில். இன்னைக்கு சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 4:20 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பிற்பகல் 1:22 வரைக்கும் சப்தமி திதி, அதற்கப்புறமேல் அஷ்டமி திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். பூரம் உத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, பிற்பகல் 12 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது பூரம் உத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது தெரியுது. வெள்ளை பசு தானே, காமதேனு தானே? ஆமாம், காமதேனுங்கிற தெய்வீக பசு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக நம்ம ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லுது. சும்மா பொழுது போகிறதுக்கெலாம் அந்த பசுவை கொண்டு வந்து நாங்கள் வைக்கல. உங்களுக்கு இப்படி ஒரு புரிதல் ஏற்படணும் சார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்பேற்பட்ட நட்சத்திரமா சார்? காமதேனுங்கிற பசு அவதரித்த நட்சத்திரமா சார்? அப்படிதான் நம்மளுடைய குறிப்புகள் நமக்காக கொடுக்குது. இதற்கான சோர்ஸ் என்ன, ரெஃபரன்ஸ் என்ன, இப்படி காலங்காலமாக அந்த நட்சத்திரங்களினுடைய அம்சம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம நேயர்கள், அன்புக்குரிய நேயர்கள் யாராவது பூரம் உத்திரம் என்ன, பசுமாடை கும்பிட சொல்லுவீங்க, பசுமாடை நமஸ்காரம் பண்ண சொல்லுவீங்க, தனிமரம் தோப்பாகாது அப்படிம்பீங்க, பூஜைம்பீங்க, பசுமாடோட படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கன்னு சொல்லுவீங்க. அதுதான் இல்லை சார். அப்போ என்ன சார் இன்னைக்கு பரிகாரம்? ரொம்ப நீ அப்படியே சஸ்பென்ஸை சுற்றிட்டே போறியன்னு கேட்கலாம். 1 டம்ளர் பசும் பால் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு, தேன் கலந்து சாப்பிட்டு, அதற்கப்புறமேல் இன்றைய நாளை ஆரம்பித்து பாருங்கள். ஒரே மாதிரி பரிகாரம் சொன்னால் நம்ம நேயர்களுக்கும் போர் அடிக்கும்ல. புதுசாக ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். நான் சொல்லும் பரிகாரமோ, நான் சொல்லக்கூடிய ஒரு பிரீதியோ உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் இருக்கணும். ஆமாம் கார்த்தி சார், நீ பெரிய கில்லாடி சார். ஆமாம், கில்லாடியான ஜோசியர்கிட்ட தானே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏப்ப சாப்பேன அலையா நீங்கள் கிட்ட வச்சுருக்கீங்க. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் பூரம் உத்திரங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் 1 டம்ளர் பசும் பால், 1/2 டம்ளர் பசும் பால், தேன் கலந்து இல்லை நாட்டு சக்கரை, வெல்லம் கலந்து இல்லை இனிப்பு கலந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் ஆரம்பித்து பாருங்கள். அத்தனை தோஷங்களையும் அந்த பால் உங்களுக்காக எடுத்துரும். இந்த சந்திராஷ்டமத்திற்கான ரொம்ப பெரிய பிரீதியாக இது இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இல்லை இதை செய்யலாங்க. வெள்ளை பசு இல்லையா? இப்படி சந்திரன் உத்திரட்டாதி ரேவதிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அட்வைஸு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அட்வைஸ் பண்ணுறது, இந்த வெள்ளை அடிக்கிறது. உங்களுக்கு பாருங்கள், நான் ஒரு வழி சொல்கிறேன். நம்மளே 10 பேத்துக்கு அட்வைஸ் சொல்கிற ஆள். இன்றைக்கி நமக்கு அட்வைஸ் சொன்னால் பற்றிக்கிட்டு வருமா, வராதா? இன்றைக்கி மேஷராசி நேர்களே உங்கள் கோபம் பற்றிக்கிட்டு வரும். இந்த குத்தி கிளறது, கிண்டுறது, உங்கள் கோபத்தை தூண்டி விடுறது, இது போன்ற நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கும். விமர்சனங்கள் சார் தாங்கிக்கவே முடியல சார். தப்பாக விமர்சனம் செய்கிறாங்க, தரம் குறைந்து விமர்சனம் செய்கிறாங்க. தான் நாங்களே ஒத்துக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் பாருங்கள், விமர்சனம் பண்ணி கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி தாங்கிக்க முடியல. ரோசம் பொத்துக்குச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் சந்திரன் மறைஞ்சிருக்கிற வரைக்கும் இந்த பாடுகள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். முதுகு வலி, பேக் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே.
காசு 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 காசு. அப்போ பேங்கிங் வித்ட்ராவல்ஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், கூகுள் பேவோட பேமெண்ட்ஸ், வரவு செலவு, சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறதும், எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. கார்பரேட் அஃபேர்ஸ், அதே மாதிரி இந்த வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. சார், யூ மீன் ஒயிட் ஷர்ட்? ஒயிட் ஷர்ட், அந்த வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடடா இருந்தால் என்ன ராசி பலன் இந்த போடுறான் அப்படின்னு ரெயின் சுப்ரீம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சந்திப்புகள் இருக்கும். பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியாக வலம் வர வேண்டிய அமைப்பு. அதாங்க போயம், எழுத்து, கண்ணதாசனின் எழுத்துக்கள், கவிஞர் வாலியின் எழுத்துக்கள், வரிகள், அப்புறம் வைரமுத்து, விஜய், இந்த அவர்களுடைய கவிதைகள்லாம் பிரமாதமாக ரசித்து இன்னைக்கு நாளை நகர்த்துவதற்கான வேலை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை இன்னைக்கு கேட்க போறீங்கன்னா பாருங்களேன். அடுத்து இருக்க மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க, டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் சப்மிஷன். சார் டெட்லைன் முடிஞ்சிச்சு சார், இந்த ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணணும், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், மெசேஜ் வேறு வந்துக்கிட்டே இருக்குது, அக்கௌண்ட் ரெனியூ பண்ணணும், இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷனரி பில்லுகள்லாம் இன்றைக்கி டியூ டேட் அப்படின்னு இதை பார்த்து ரெக்கை கட்டி பறக்க வேண்டிய தருணங்கள். ஆமாம் சார், கிரெடிட் கார்டோட டேட்டை இப்போ தான் முடிஞ்சு மூச்சு விட்டுருக்கேன், அதுக்குள்ளே இன்னும்னா அப்படின்னு ஒரு 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 பேமெண்ட்டை, ஒரு பே அவுட்டை செலுத்த வேண்டிய ஞாபகத்தை இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும், அமௌண்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அமௌண்ட்டு போகுது ஆனால் ஒன்றும் தங்க மாட்டேங்குது எனக்கு கவலை மிதுனராசி நேயர்களை மாட்டும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எல்லளவும் மரியாதைங்கிறது உங்களுக்கு குறையாது இன்னைக்கு நாளில். அப்போது கௌரவம், அந்தஸ்து, சமமானவர்களுடன் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு. நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீங்கள் ஒருவர் தான் அழகுன்னு சொல்கிற அளவுக்கு கடகராசி நேயர்களே இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்குது. கண்ணாடி முன்னாடி என்னது, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம் இதை கண்டு ரசித்து ஆனந்தமயமாக நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு. பூர்ண கும்பம் முதல் மரியாதைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்டைல், ரேஞ்சு, பிராண்டட் ஐட்டம்ஸ் இன்னைக்கு கடந்து வர வேண்டிய நிலைங்க. சார் பிராண்டா சார், நமக்கு பிராண்டு தான் எப்போவுமே அப்படின்னு பிராண்டட் ஐட்டம்ஸை கடந்து வர வேண்டிய அமைப்பு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த லூயி வித்தான் கண்ணாடி, அதாங்க அந்த லூயி ஃபிலிப்பு, இந்த பீட்டர் இங்கிலாண்டு, ஆஹா பீட்டர் உண்ணுமா இன்னைக்கு, பீட்டர் நீங்களே விட வேணாம், அதுவே எல்லாம் நடக்கும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் பொறுமைக்கு சோதனை இருக்கும். இந்த அநியாய விலைக்கடை, நமக்கும் அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கணும், அதர்மத்தை பார்த்தா பொங்க வைக்கணும், நம்ம தட்டி தூக்கியே தீருவோம் அப்படின்னு கோபமும் ரோஷமும் அதிகமாக கொண்ட சிம்மராசி நேர்கள், சொல் பொறுத்து கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு சொல் அவச்சொல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும். கடும் விமர்சனத்தை கடந்து வருவதோ, நம்மளை ஏளனம் செய்பவர்களை கடந்து வருவதோ, என்ன இப்படி மூஞ்சிக்கு நேராக மட்டமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற கோபம், ஆற்றாமை பெரிய அளவுக்கு இருக்கும். இது சந்திரனுக்கே வரக்கூடிய ஆற்றாமைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் சிம்மராசி நேர்கள் நிறைய காரியங்கள் கைகூடும். இந்த இருந்த இடத்துலேருந்தே முடிச்சிடலாம், ஃபோன்லேயே பேசியில் சில விஷயத்துக்கு நேரில் போய் டச் அண்ட் ஃபீல் அது இருந்தால் தான் நல்லது. அந்த டச் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்காது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வரது குட்டி, அடுப்பு, புகை, சமையக்கட்டு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை, வீடு விட்டா நாடு, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் பாருங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய பரிதவிப்பு, என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய குறைகள் கேட்கப்படாது, உங்களுடைய செவிகளுக்கு பாடல் தரப்படாது. இந்த பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவிலாம் உங்களுக்கு இல்லை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் சீரும் சிறப்புமாக செல்ல வேண்டிய தருணங்கள். சார் அப்படியா சார், அப்போ என்ன சார் மாலை நேரத்துக்கு அப்புறம் இந்த கட்டையை போடுறது, குறுக்க கை நீட்டுறது, அணைக்கட்டுறது, உங்களை ஓரம் கட்டுறது, சார் என்ன சார் என்னை ஓரம் கட்டுவாங்கன்ட்டீங்க. ஆமாம், ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் உங்களை ஓரம் கட்டுறது, கொஞ்சம் அவங்க வரதுக்கு லேட் ஆகுது, அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் இன்சல்ட்டா நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாங்களே, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையேங்கிற கோபம் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். ஆமாங்க, இந்த உலகம் அப்பேற்பட்டது. இந்த கௌரவம் படத்தில் வந்த பெரிய சிவாஜி மாதிரி ஆயிரும்னா பார்த்துக்கங்களேன். கிளிக்கு ரெக்க முளைச்சு கொடுத்து ஆற்ற விட்டு பறந்து போயிடுத்து பாரு, என்கிட்ட கேட்காமலே அவங்க எல்லா முடிவும் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன கோபம் கன்னிராசி நேயர்களுக்கு மாலை நேரத்துக்கு அப்புறமா தான். இப்போ மாலை நேரம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்.
டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங், இயல் இசை நாடகம் பெரிய அளவுக்கு இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், பண சுழற்சி, பணத்தை எங்கே தேடுவேன்னு சொல்கிற நிலையெல்லாம் முடிஞ்சு எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். பிள்ளைகளால் சுப செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதோ, குழந்தைகளுக்கான ஒரு விரயமோ, குழந்தைகளை தூக்கி சுமக்க வேண்டிய தருணமோ, இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் நல்ல கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது இருக்கும், நல்ல புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை. துலாம் ராசி நேரிலே ஏதாவது முக்கியமாக ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு பண்ணணும், ஒரு செய்யணும் அப்படின்னா, இல்லை செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை தீர்க்கமாக எடுக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். துணிஞ்சு கையெழுத்து போடுங்க, துணிஞ்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, துணிஞ்சு மெசேஜஸ்லாம் பண்ணுங்கள், துணிஞ்சு ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், ஐயா நீங்களும் ஜெயிக்கலை நானும் ஜெயிக்கலை, ஐயா நீங்களும் பெரிய ஆள் நானும் பெரிய ஆள், இந்த மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ். அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் பணிவுடன் செயல்படுகிறீர்களோ அந்தளவுக்கு எதிரியும் உங்கள்கிட்ட பணிவுடன் செயல்படுவாங்க. கொஞ்சம் கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணமே, இந்த ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கார்டு வாங்கியிருந்தோம்ல, ஃப்ரெண்டுகிட்ட ஓடியிலேருந்து கேஷ் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதற்கான வட்டி தொகை கொடுப்பதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்றைக்கி நாளில் இருக்கும். கூடி பாரோ ஃப்ரம் நெய்பர், பாரோ ஃப்ரம் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு தானே, பாரோ ஃப்ரம் ரிலேஷன், இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சீராசினியர்களே தவறாக எடுத்துக்க வேண்டாம், இன்றைக்கி கொஞ்சம் ரொட்டேஷன் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், இந்த வெள்ளைப்பசு 4 காலம் நடந்து போகுமே அதுதானே சார் பசு, இந்த கொம்பு வச்சுருக்கோமே வால் வச்சுருக்கோமே அதுதானே பசுலாம் நீங்கள் கேட்கலாம். அப்போ சந்தோஷமான தருணங்கள், எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு, இந்த பசுவினுடைய தரிசனம், கோமாதாவினுடைய மெசேஜ். இப்படி தானே இப்போ ட்ரெண்டாக சொல்கிறாங்க, கோமாதா மெசேஜ் கொடுத்தாருங்க உங்களுக்கு, அந்த கோமாதா கொடுக்குற மெசேஜை இன்றைக்கி பார்ப்பீங்க. பசுக்களினுடைய ஃபோட்டோ, வீடியோஸ், பசுக்களை தரிசனம் பண்ணுறது, உடனே வேகமாக போகாமல் அந்த பசுவை அப்படி ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய காரியங்கள் ஜெயமாகும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. கடல் கடந்த சுப செய்திகள், தூர தேசத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் தனுசு ராசி நேயர்களை வந்தடையும். சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், இந்த வலையோசை கலையோசையெல்லாம் கலகலனே கேட்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மானே தேனே பொன்மானே போடுறதுக்கான நாள் தான். கண்மணி அன்போட நான் எழுதும் கடுதாசி அப்படின்னு இந்த மெயில் அனுப்பிச்சோமா, இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சோமா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சோமா, ஆமாம் சார் பேமெண்ட்டுக்காக தான் கேட்டிருக்காங்க, அப்படியே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும். இன்றைக்கி உங்களுக்கு எந்த திசையிலையும் சூழங்கிறது கிடையாது, எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க. போகிற காரியங்கள் ஜெயமாகும். சந்திப்புகள் சந்தோஷம் தரும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அவர்களுடன் ஒரு க்ரீட்டிங்ஸ் கொடுக்க வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், அம்மா என்று அழைக்காத உயிரில்லையேங்கிற பாட்டு, அதில் ரஜினிகாந்த் பண்டகி பாயை தூக்கிட்டு வந்த மாதிரி அம்மாவின் நினைவலைகளை சுமந்து செல்ல வேண்டிய தருணங்கள். அப்போ அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை நானும் பார்க்குறேன், நீ எனக்கு என்னதான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா, என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்குறது, இந்த கோல்டு வார் விமர்சனங்களுடன் வார்த்தை, கிண்டல் அடிக்கிறது, மறைமுகமாக சாடுறது, ஜாட பேசுறது, ஆமாம் சார் கொஞ்சம் லைட்டாக நம்மளை நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வருத்தம்லாம் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். சார் யூ மீன் நெக்லெக்ஷன்? எஸ் அஃப்கோர்ஸ், அந்த நெக்லெக்ட் பண்ண வேண்டிய தருணம். உங்களை விட்டுட்டு சில முடிவுகள் எடுக்கிறதும், உங்களை விட்டுட்டு நிறைய காரியங்கள் செய்கிறதும் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசி நேயர்களே, யூ ஆர் அண்டர் த சர்வைலன்ஸ். நீங்கள் தெரியாதுன்னு நினைக்கிற விஷயம் கூட அடுத்தவர்களுக்கு டக்குன்னு புரிய வந்துடும். கவனமாக இருங்க. உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் இருக்க சனி பகவான், தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் குடும்பத்துலேயும் நிறைய மனப்போராட்டங்களை கொடுப்பார், குழப்பங்களை கொடுப்பார், தவிப்புகள் கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், பின்னாடியே அந்த பணத்தை வாங்கிட்டும் போயிடுவார். பணப்பற்றாக்குறைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். எரிபொருளுக்கான விரயங்கள் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். என்ன வாங்கிறது? ஆமாங்க இந்த ரீஃபைண்ட் ஆயிலு நல்லெண்ணெயா கடலெண்ணெயான்னு கேட்குறது, நானே தான் வாங்கிட்டு வரணுமா, நானே தான் இந்த சாமான்லாம் சுமக்கணுமா அப்படின்னு, நீங்களே தான் அப்படின்னு ஒரு ஆளாக, ஒன் மேன் ஆர்மி, ஒன் உமன் ஆர்மி, தனியாக தான் நின்று எல்லாத்தையும் செய்கிறேனேங்கிற ஏக்கமும் தவிப்போம் கும்பராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஜாம் பேக்கான டே. இந்த பிஸ்கெட் அடுத்தடுத்து வச்சு அடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம் சார்
த மல்டி டாஸ்கிங். மகாவிஷ்ணுவுக்கு 4 கரங்கள்னு சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு 4 கை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு 4 கையிலையும் வேலை இருக்க வேண்டிய தருணங்கள். நீங்கள் பாருங்கள், நீல கலர் வஸ்திரம் போட்டவர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. நீங்களே இன்றைக்கி ப்ளூ கலர் போட்டிருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லைன்னா பாருங்களேன் சார், சந்திரனும் சனியும் பக்கத்தில் இருந்தால் நான் ப்ளூ கலர் போடுவேன்னா, ப்ளூ கலர் போட்டவங்கள பார்ப்பேனா, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன்னா 4 விதத்துலேயும் வருமானம் வரும். எந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாக உழைக்கிறீங்களோ உள்ள வருமானத்தை கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த எக்ஸ்ட்ரா கேட்கலாம், எக்ஸஸாக கேட்கலாம், இது நம்ம ஏமாற்றிடலாம், இல்லை பழைய இதை எடுத்து கொடுத்துடலான்னு ஏதாவது இந்த காப்பி பேஸ்ட்லாம் அடிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. மீனராசினிலே காப்பி அடிக்காமல் இன்றைக்கி நாளை பார்த்தால், நான் குடிக்கிற காப்பி சொல்லலைங்க, அது டக்குன்னு அடுத்தவங்ககிட்ட இருந்து பார்த்து அதை போலவே இதை மாதிரியே இப்படின்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஒரிஜினல் கண்டென்ட் நீங்கள் எதை எடுத்து கொடுக்குறீங்களோ அது பெரிய அளவுக்கு வெற்றி தரும். கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர்கிட்டையாவது கொஞ்சம் அப்பாலஜி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு 3 பேரை ஒரே நேரத்தில், 2 அல்ல 3 பேரை ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சார் அப்ஸ்டர் சார், டவுன்ஸ்டர் சார், அப்பா ராவா அப்படின்னு தசாவதாரத்தில் பல்ராம் நாயுடு சார் கேட்ட மாதிரியே கேட்கணும்னா பார்த்துக்கங்களேன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, காமதேனுவை பிரார்த்தனை செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.